சப்போர்ட் என்டிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 4ஆம் வகுப்பு சமூக அறிவியல் 2வது பாடம் ஐவகை நில அமைப்பு அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போறோம். இந்த ஒரு லெசன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 வினாக்கள் இருக்கு. இதே போல முதல் லெசன்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆற்றங்கரை அரசுகள் அப்படிங்கிற லெசன் நம்ம கொடுத்திருப்போம். அதுவும் நம்ம முழுமையா கொடுத்திருக்கிறோம். இப்போ இது செகண்ட் லெசனு. இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க. நம்ம டெட் பேப்பர் 1க்கு பேப்பர் 2க்கு ரெண்டுக்குமே வீடியோ போட்டுட்டு இருக்கிறோம். இங்கிலீஷ் மேக்ஸை தவிர்த்து தமிழ், சயின்ஸ், சோசியல், சைக்காலஜி பேப்பர் 2 பேப்பர் 1 ரெண்டுக்குமே நம்ம வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கான பிடிஎஃப் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு, அதாவது ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அதை வாங்கிக்கலாம். எப்படி வாங்கிக்கிறதுங்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லுவாங்க. இதை எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுமே கொடுத்துருக்கேன். பாக்ஸ் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. புக்ல, அதாவது புக்கின் கொஸ்டினும் உங்களுக்கு இருக்கு. எந்த ஒரு முக்கியமான தகவலும் விடுபடலை. புக்ல இருந்து கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இதை தாண்டி கேட்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நமக்கு சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் நம்ம படிக்க போறோம். சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா தகவல்களையுமே நம்ம தொகுத்து தான் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப இதுல 60 வினாக்கள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பண்டைய தமிழர்கள் தங்களது நிலப்பரப்பை அதன் தன்மையை பொறுத்து எத்தனை வகைகளாக பிரித்தனர்? பண்டைய தமிழர்கள் தங்களது நிலப்பரப்பை அதன் தன்மையை பொறுத்து 5 வகையாக பிரித்தனர். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என நிலங்கள் 5ஆக பிரிக்கப்பட்டன. நிலத்தின் வளத்தையும் தொழிலையும் பொறுத்து அமைந்த இப்பிரிவுகள் 5திணை என்று இலக்கியங்களில் போற்றப்படுகின்றன. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் மற்றும் பாலை என நிலங்கள் 5ஆக பிரிக்கப்பட்டன. நிலத்தின் வளத்தையும் தொழிலையும் பொறுத்து அமைந்த இப்பிரிவுகள் 5திணை என்று இலக்கியங்களில் போற்றப்படுகின்றன. மலையும் மலை சார்ந்த இடமும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குறிஞ்சி. விண்ணை தொடும் மலைகளும் மலை சரிவுகளும் நிறைந்த பகுதியே குறிஞ்சி நிலமாகும். இங்குதான் அரிய வகை மூலிகைகளும் விலங்குகளும் காணப்படுகின்றன. முல்லை நிலத்திற்குரிய முதன்மை தெய்வம் யார்? முல்லை நிலத்துக்குரிய முதன்மை தெய்வம் திருமால். காடு சார்ந்த பகுதிகளில் கால்நடைகளை மேய்க்கும் மக்கள் தங்கள் கால்நடைகளை பாதுகாக்கும் தெய்வமாக திருமாலை வழிபட்டனர். திருமால மாயோன் அப்படின்னு சொல்லுவாங்க. காடு சார்ந்த பகுதிகளில் கால்நடைகளை மேய்க்கும் மக்கள் தங்கள் கால்நடைகளை பாதுகாக்கும் தெய்வமாக திருமாலை வழிபட்டனர். நெய்தல் நில மக்களின் வாழ்வாதாரத்திற்குரிய முக்கிய தொழில் எது? நெய்தல் நில மக்களின் வாழ்வாதாரத்திற்கு உரிய முக்கிய தொழில் மீன்பிடித்தல் மற்றும் உப்பு விளைவித்தல். கடல் மட்டத்திற்கு அருகில் வாழ்வதால் இவர்களுக்கு கடலில் மீன்பிடித்தலும் கடல் நீரை பாத்திகளில் தேக்கி உப்பு விளைவிப்பதும் முதன்மை தொழிலாக அமைந்தது. கடல் மட்டத்திற்கு அருகில் வாழ்வதால் இவர்களுக்கு கடலில் மீன்பிடித்தலும் கடல் நீரை பாத்திகளில் தேக்கி உப்பு விளைவிப்பதும் உப்பை முதன்மை தொழிலாக இவங்க பயன்படுத்தினாங்க. தொழிலாக இது இவங்களுக்கு அமைஞ்சது. உப்பு விளைவிப்பது உப்பளம் அப்படிங்கிற இடத்துலதான். குறிஞ்சி நில மக்கள் இசைக்க பயன்படுத்திய இசைக்கருவி எது? குறிஞ்சி நில மக்கள் இசைக்க பயன்படுத்திய இசைக்கருவி குறிஞ்சியாழ். தமிழர்கள் ஒவ்வொரு நிலத்துக்கும் தனித்தனி இசைக்கருவிகளை வைத்திருந்தனர். குறிஞ்சி நில மக்கள் அந்த நிலத்தின் பெயரிலேயே அமைந்த குறிஞ்சியாழ் கொண்டு தங்கள் பாடல்களை பாடினர். வயலும் வயல் சார்ந்த இடமும் என்று சிறப்பிக்கப்படும் நிலம் எது? மருதம். ஆறுகள் பாயும் சமவெளி பகுதிகள், நீர்வளம் மிக்க வயல்வெளிகள் நிறைந்த இடமே மருத நிலம். இது நாகரிக வளர்ச்சிக்கும் விவசாயத்திற்கும் அடித்தளமாக அமைந்த நிலமாகும். ஆறுகள் பாயும் சமவெளி பகுதிகள், நீர்வளம் மிக்க வயல்வெளிகள் நிறைந்த இடமே மருத நிலம். இது நாகரிக வளர்ச்சிக்கும் விவசாயத்திற்கும் அடித்தளமாக அமைந்த நிலமாகும். பாலை நிலத்தின் கடவுளாக போற்றப்படுபவர் யார்? பாலை நிலத்தின் கடவுளாக போற்றப்படுபவர் கொற்றவை. வீரத்தையும் வெற்றியையும் விரும்பும் பாலை நில மக்கள் கொற்றவை எனும் பெண் தெய்வத்தை சினத்துடன் கூடிய தெய்வமாக வழிபட்டனர். வீரத்தையும் வெற்றியையும் விரும்பும் பாலை நில மக்கள் கொற்றவை என்னும் பெண் தெய்வத்தை சினத்துடன் கூடிய தெய்வமாக வழிபட்டனர். மருத நில மக்கள் எதனை தெய்வமாக வழிபட்டனர்? மருத நில மக்கள் வேந்தன், அதாவது இந்திரனை தெய்வமாக வழிபட்டனர். விவசாயம் செழிக்க மழை மிகவும் அவசியமானது. எனவே மழையின் கடவுளான இந்திரனை மருத நில மக்கள் முதன்மையாக தொழுதனர். விவசாயம் செழிக்க மழை மிகவும் அவசியமானது.
எனவே மழையின் கடவுளான இந்திரனை வேந்தன் என மருத நில மக்கள் முதன்மையாக தொழுதனர். குறிஞ்சி நிலத்தில் வாழும் மக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? குறிஞ்சி நிலத்தில் வாழும் மக்கள் குறவர், குறத்தியர். மலைகளில் தேன் எடுத்தல், கிழங்கு அகழ்தல் மற்றும் திணை விளைவித்தல் போன்ற தொழில்களை செய்யும் இவர்கள் குறவர் மற்றும் குறத்தியர் என அழைக்கப்பட்டனர். நெய்தல் நிலத்துக்குரிய அடையாள மரம் எது? நெய்தல் நிலத்துக்கு உரிய அடையாள மரம் புன்னை. கடற்கரை ஓரங்களில் செழித்து வளரும் புன்னை மற்றும் நாளல் மரங்கள் நெய்தல் நிலத்தின் முக்கிய அடையாளங்கள் ஆகும். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே மலரும் அரிய மலர் எது? குறிஞ்சிப்பூ. இந்த மலர் நீல நிறத்தில் மலைகளை அலங்கரிக்கும். இதனாலேயே தென்னிந்தியாவில் உள்ள மலைத்தொடருக்கு நீலகிரி, நீலமலை என்ற பெயர் வந்தது. இந்த மலர் நீல நிறத்தில் மலைகளை அலங்கரிக்கும். இதனாலேயே தென்னிந்தியாவில் உள்ள மலைத்தொடருக்கு நீலகிரி என்ற பெயர் வந்தது. முல்லை நிலத்தில் வாழும் மக்களின் பெயர் என்ன? முல்லை நிலத்தில் வாழும் மக்களின் பெயர் இடையர், இடைச்சியர். கால்நடைகளை மேய்க்கும் இடையர், இடைச்சியர் மற்றும் ஆணிரை மேய்க்கும் ஆயர், ஆய்ச்சியர் முல்லை நிலத்தின் மக்கள் ஆவர். கால்நடைகளை மேய்க்கும் இடையர், இடைச்சியர் மற்றும் ஆணிரை மேய்க்கும் ஆயர், ஆய்ச்சியர் முல்லை நிலத்தின் மக்கள் ஆவர். மணலும் மணல் சார்ந்த இடமும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மணலும் மணல் சார்ந்த இடமும் பாலை. இது ஒரு தனி நிலம் அல்ல. குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் மழையின்றி வறண்டு போகும் போது தனது இயல்பில் இருந்து மாறி பாலை நிலமாக தோற்றம் பெறுகிறது. இது ஒரு தனி நிலம் அல்ல. எது? மணலும் மணல் சார்ந்த இடமுமான பாலை நிலம். இது ஒரு தனி நிலம் கிடையாது. குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் மழையின்றி வறண்டு போகும் போது தனது இயல்பில் இருந்து மாறி பாலை நிலமாக தோற்றம் பெறுகிறது. மருத நிலத்திற்கு உரிய பறவை எது? நாரை. மருத நிலத்திற்கு உரிய பறவை நாரை. இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிசிக்காக இந்த தெய்வம் என்ன, அந்த மக்கள் உணவு முறைகள் என்ன, மலர்கள் என்ன, யாழ் இசை கருவிகள் என்ன, இந்த மாதிரி ஒரு 11 டாபிக் கொடுத்திருப்பாங்க, ஹெட்டிங் கொடுத்திருப்பாங்க. இந்த 11 டாபிக்குமே ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நாங்க ஷார்ட்கட் போட்டிருப்போம். அந்த வீடியோடைய லிங்கை நான் குரூப்ல ஷேர் பண்றேன். தயவு செஞ்சு அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இது ஒரு கோர்வையா இருக்கும். இது நீங்க தனித்தனியா படிக்கும்போது கண்டிப்பா மறக்கும். ஒரு கதையா சொல்லி அதை நான் உங்களுக்கு விளக்கி இருப்பேன். அதை கொஞ்சம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு எப்பவுமே மறக்காது. அந்த கதையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாவே இந்த ஒரு டாபிக்ல இருந்து கேட்கக்கூடிய ஐவகை நிலங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் பெயர் என்ன, அவங்களுடைய உணவு என்ன, அவங்களுடைய தெய்வம் என்ன, அதுக்கப்புறமேட்டு அவங்களுடைய இசை கருவிகள் என்ன, இந்த மாதிரி நிறைய கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா பதில் சொல்ல முடியும். சரிங்களா? மருத நிலத்துக்குரிய பறவை நாரை. வயல்களில் உள்ள மீன்களை பிடிக்க நாரைகள் மற்றும் நீர்க்கோழிகள் மருத நிலத்தில் அதிக அளவில் காணப்படும். நெய்தல் நிலத்தின் கடவுள் யார்? வருணன். கடலையும் கடலை சார்ந்த பகுதிகளையும் காக்கும் மலை கடவுள் வருணனை நெய்தல் நில மக்கள் வழிபட்டனர். கடலையும் கடலை சார்ந்த பகுதிகளையும் காக்கும் மலை கடவுள் வருணனை நெய்தல் நில மக்கள் வழிபட்டனர். மருத நிலத்தில் வாழும் மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? உழவர், உலத்தியர். வயல்களில் உழவு தொழில் செய்து நெல் மற்றும் கரும்பை விளைவிப்பதால் இவர்களுக்கு உழவர் மற்றும் உலத்தியர் என்று பெயர். வயல்களில் உழவு தொழில் செய்து நெல் மற்றும் கரும்பை விளைவிப்பதால் இவர்களுக்கு உழவர் மற்றும் உலத்தியர் என்று பெயர். பாலை நில மக்களின் தொழில் என்ன? பாலை நில மக்களின் தொழில் நிறை கவர்தல் அல்லது சூறையாடுதல்னு சொல்லுவாங்க. நிலம் மிகவும் வறண்டு பயிர் செய்ய முடியாத நிலையில் இருந்ததால் வழிபோக்கர்களிடம் இருந்து பொருட்களை சூறையாடும் நிறை கவர்தல் இவர்களது தொழிலாக இருந்தது. குறிஞ்சி நிலத்துக்கு உரிய அடையாள விலங்கு எது? குறிஞ்சி நிலத்துக்கு உரிய அடையாள விலங்கு யானை. மலை காடுகளில் வலிமை மிக்க யானைகளும் குரங்குகளும் குறிஞ்சி நிலத்தின் முக்கிய விலங்குகளாக இந்த ஒரு பாடத்துல குறிக்கப்பட்டிருக்கு. மலை காடுகளில் வலிமை மிக்க யானைகளும் குரங்குகளும் குறிஞ்சி நிலத்தின் முக்கிய விலங்குகளாக பாடநூலில் குறிக்கப்பட்டுள்ளன. கடலும் கடல் சார்ந்த இடமும் எது? கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். கடற்கரை ஓரம் உள்ள உப்பு நிறைந்த மணல் பரப்புகளும் கடல் சார்ந்த இடங்களும் நெய்தல் நிலமாகும். கடற்கரை ஓரம் உள்ள உப்பு நிறைந்த மணல் பரப்புகளும் கடல் சார்ந்த இடங்களும் நெய்தல் நிலமாகும்.
முல்லை நிலத்துக்கு உரிய பூ எது? முல்லை நிலத்திற்குரிய பூ முல்லைப்பூ. காடு சார்ந்த பகுதியில் நறுமணம் வீசும் முல்லை பூக்கள் அதிகம் பூப்பதால் இந்நிலத்துக்கு முல்லை நிலம் என்று பெயர். காடு சார்ந்த பகுதியில் நறுமணம் வீசும் முல்லை பூக்கள் அதிகம் பூப்பதால் இந்நிலத்திற்கு முல்லை நிலம் என்று பெயர். மருத நிலத்துக்கு உரிய அடையாள மரம் எது? மருத மரம். மருத நிலத்துக்கு மருத மரம். மருத மரங்கள் நீர்நிலைகளின் ஓரம் அதிகம் காணப்படுவதால் வயல் சார்ந்த நிலத்தின் அடையாள மரமாக இது திகழ்கிறது. பாலை நிலத்தில் வாழும் மக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? பாலை நிலத்தில் வாழும் மக்கள் எயினர் எயிற்றியர். வில் மற்றும் அம்பினை ஏந்தி வீரம் செறிந்தவர்களாக வாழும் பாலை நில மக்களை எயினர் மற்றும் எயிற்றியர் என அழைப்பர். குறிஞ்சி நில மக்களின் முக்கிய உணவு எது? குறிஞ்சி நில மக்களின் முக்கிய உணவு திணை மற்றும் மலைநெல். மலை சரிவுகளில் விளையும் திணை மற்றும் மலைநெல் போன்றவை குறிஞ்சி நில மக்களின் பிரதான உணவாகும். இதனுடன் வேட்டையாடிய விலங்குகளின் இறைச்சியையும் அவர்கள் பயன்படுத்தினர். மலை சரிவுகளில் விளையும் திணை மற்றும் மலைநெல் போன்றவை குறிஞ்சி நில மக்களின் பிரதான உணவாகும். இதனுடன் வேட்டையாடிய விலங்குகளின் இறைச்சியையும் அவர்கள் பயன்படுத்தினர். நெய்தல் நில மக்கள் உப்பு விளைவிக்கும் இடத்தை சரியாக கண்டறிக. உப்பு விளைவிக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா உப்பளம். கடல் நீரை தேக்கி வெயிலில் உலர வைத்து உப்பு தயாரிக்கும் பாத்திகளுக்கு உப்பளம் என்று பெயர். கடல் நீரை தேக்கி வெயிலில் உலர வைத்து உப்பு தயாரிக்கும் பாத்திகளுக்கு உப்பளம் என்று பெயர். முல்லை நில மக்கள் மேய்க்கும் பசுக்களின் கூட்டம் எவ்வாறு அழைக்கப்படும்? முல்லை நில மக்கள் மேய்க்கும் பசுக்களின் கூட்டம் ஆநிரை என அழைக்கப்படும். பசு மற்றும் எருதுகளின் கூட்டத்தை ஆநிரை என்பர். இதனை பராமரித்து பால், தயிர் போன்ற பொருட்களை பெறுவது முல்லை நில மக்களின் வாழ்வாதாரம் ஆகும். பசு மற்றும் எருதுகளின் கூட்டத்தை ஆநிரை என்பர். இதனை பராமரித்து பால், தயிர் போன்ற பொருட்களை பெறுவது முல்லை நில மக்களின் வாழ்வாதாரம் ஆகும். மருத நிலத்தின் முக்கிய தொழில் எது? மருத நிலத்தின் முக்கிய தொழில் விவசாயம். ஆறுகள் பாயும் வளமிக்க நிலம் என்பதால் நெல் மற்றும் கரும்பு பயிரிடுவது இவர்களின் முழு நேர தொழிலாகும். ஆறுகள் பாயும் வளமிக்க நிலம் என்பதால் நெல் மற்றும் கரும்பு பயிரிடுவது இவர்களின் முழு நேர தொழிலாகும். பாலை நிலத்துக்கு உரிய மரம் எது? பாலை நிலத்துக்குரிய மரம் இலுப்பை. வறண்ட நிலத்திலும் தாங்கி வளரக்கூடிய இலுப்பை மற்றும் பாலை மரங்கள் இந்நிலத்தின் முக்கிய அடையாளங்கள் ஆகும். நெய்தல் நில மக்கள் உப்பிற்கு பதிலாக எதனை பெற்றுக்கொண்டனர்? நெய்தல் நில மக்கள் உப்பிற்கு பதிலாக தானியங்களை பெற்றுக்கொண்டனர். பண்டமாற்று முறை மூலம் தாங்கள் விளைவித்த உப்பை கொடுத்து மருத நில மக்களிடம் இருந்து தங்களுக்கு தேவையான நெல் மற்றும் பிற தானியங்களை பெற்றனர். பண்டமாற்று முறை மூலம் தாங்கள் விளைவித்த உப்பை கொடுத்து மருத நில மக்களிடம் இருந்து தங்களுக்கு தேவையான நெல் மற்றும் பிற தானியங்களை பெற்றனர். குறிஞ்சி நில மக்களின் பறை எது? பறை மேளம் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தொண்டகம். மலைகளில் விழாக்கள் மற்றும் சடங்குகளின் போது தொண்டகம் என்னும் மேளத்தை முழங்கி மக்கள் உற்சாகமாக கொண்டாடினர். நான் சொன்னதானே, அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இசைக்கருவிகள் இருக்கு, விலங்கு இருக்கு, உணவு இருக்கு, எல்லாமே தனித்தனியா ஒரு டைட்டிலே உங்களுக்கு வரும். ஐவகை நிலங்களுக்குமே மலைகளின் விழாக்கள் மற்றும் சடங்குகளின் போது தொண்டகம் என்னும் மேளத்தை முழங்கி மக்கள் உற்சாகமாக கொண்டாடினர். மருத நிலத்துக்கு உரிய மலர் எது? மருத நிலத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா தாமரை. வயல்களில் உள்ள குளம் மற்றும் நீர்நிலைகளில் தாமரை மற்றும் செங்கழுநீர் பூக்கள் மருத நிலத்தின் அழகை செழுமைப்படுத்தும். முல்லை நில மக்களின் முக்கிய வீர விளையாட்டு எது? ஏறு தழுவுதல். காளைகளை அடக்கும் ஏறு தழுவுதல் அல்லது ஜல்லிக்கட்டு முல்லை நிலத்து ஆயர்குல மக்களின் வீரத்தை நிலைநாட்டும் ஒரு கலாச்சார விளையாட்டாகும். காளைகளை அடக்கும் ஏறு தழுவுதல் அல்லது ஜல்லிக்கட்டு முல்லை நிலத்து ஆயர்குல மக்களின் வீரத்தை நிலைநாட்டும் ஒரு கலாச்சார விளையாட்டாகும். பாலை நிலத்துக்கு உரிய பறவை எது? கழுகு. வறண்ட நிலப்பரப்பில் இரை தேடும் வலிமை மிக்க கழுகுகள் மற்றும் புறாக்கள் பாலை நிலத்தின் அடையாள பறவைகளாகும். வறண்ட நிலப்பரப்பில் இரை தேடும் வலிமை மிக்க கழுகுகள் மற்றும் புறாக்கள் பாலை நிலத்தின் அடையாள பறவைகளாகும்.
நெய்தல் நிலத்துக்கு உரிய மலர் எது? நெய்தல் பாத்தீங்க அப்படின்னா நெய்தல் பூ. கடற்கரை ஓரங்களில் பூக்கும் நெய்தல் மலர் மற்றும் தாளம்பூ போன்றவை இந்நிலத்தின் எழிலை உயர்த்தும். மருத நில மக்கள் பயன்படுத்திய இசைக்கருவி எது? மருத நில மக்கள் பயன்படுத்திய இசைக்கருவி மருத யாழ். மருத நிலத்தின் செழுமையை போற்றி பாட மக்கள் மருத யாழ் எனும் இசைக்கருவியை பயன்படுத்தினர். மருத நிலத்தின் செழுமையை போற்றி பாட மக்கள் மருத யாழ் எனும் இசைக்கருவியை பயன்படுத்தினர். முல்லை நில மக்கள் பயன்படுத்திய பறை மேளம் எது? முல்லை நில மக்கள் ஏறுகோட் பறை. ஏறு தழுவுதல் போன்ற வீர நிகழ்வுகளின் போது முழங்கப்படும் பறை ஏறுகோட் பறை என அழைக்கப்பட்டது. நெய்தல் நில மக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? பரதவர், நுழைச்சியர். கடலில் மீன் பிடிக்கும் ஆண்களை பரதவர் என்றும் மீன் விற்கும் பெண்களை நுழைச்சியர் என்றும் இந்நிலத்தில் அழைத்தனர். கடலில் மீன் பிடிக்கும் ஆண்களை பரதவர் என்றும் மீன் விற்கும் பெண்களை நுழைச்சியர் என்றும் இந்நிலத்தில் அழைத்தனர். பாலை நில மக்கள் பயன்படுத்திய பறை எது? பாலை நில மக்கள் பாத்தீங்க அப்படின்னா துடிய பயன்படுத்தினாங்க. பாலை நிலத்தில் போர் மற்றும் வழிப்பறி போன்ற நிகழ்வுகளின் போது முழங்கப்படும் சிறிய மேளம் துடி எனப்படும். பாலை நிலத்தில் போர் மற்றும் வழிப்பறி போன்ற நிகழ்வுகளின் போது முழங்கப்படும் சிறிய மேளம் துடி. குறிஞ்சி நிலத்தின் சிறுபொழுது. சிறுபொழுது எது? யாமம். மழையில் கடும் குளிர் நிலவும் நள்ளிரவு நேரமே குறிஞ்சி நிலத்துக்கு உரிய சிறுபொழுது. சிறுபொழுது, பெரும்பொழுது இது எல்லாமே உங்களுக்கு நான் ஷார்ட்கட்ல சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ நான் கண்டிப்பா குரூப்ல ஷேர் பண்றேன். தயவு செஞ்சு அந்த வீடியோவை பாருங்க. ஈஸியா இந்த லெசன் உங்களுக்கு மெமரி ஆயிடும். எந்த ஒரு டவுட்டுமே உங்களுக்கு வராது. ஆனா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் என்னமோ வரும்னு நினைக்கிறேன். இந்த லெசனுக்கு அது பாத்தீங்க அப்படின்னா 10th தமிழ்ல ஓல்டு புக்ல இருந்தது. இதனுடைய தெய்வங்கள் என்ன, அப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களுடைய இசை கருவிகள், உணவுகள், தெய்வங்கள், இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு கொடுத்துருப்போம். அது எத்தனை டாபிக்னு எனக்கு மறந்துடுச்சு. ஆனா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒன்ன பாத்தீங்கன்னாவே இந்த லெசனை நீங்க ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். மழையில் கடும் குளிர் நிலவும் நள்ளிரவு நேரமே குறிஞ்சி நிலத்துக்குரிய சிறுபொழுது. ஏன்னா சிறுபொழுது, பெரும்பொழுது நீங்க அப்படியே படிச்சீங்கன்னா மெமரி ஆகாது. ஏன்னா வைகரை, யாமம் இதெல்லாம் உங்களுக்கு வரும், நண்பகல் இதெல்லாம் வரும். அது உங்களுக்கு ஒரு ஆர்டரா ரொம்ப ஈஸியா சொல்லியிருப்பேன். முல்லை நிலத்தின் சிறுபொழுது எது? முல்லை நிலத்தின் சிறுபொழுது மாலை. ஆடு மாடுகள் காடுகளிலிருந்து வீடு திரும்பும் அந்தி சாயும் நேரமே முல்லை நிலத்துக்கு உரியது. மருத நிலத்தின் சிறுபொழுது எது? ஏன்னா இந்த டைம் எல்லாம் கூட கேட்பாங்க. மருத நிலத்தின் சிறுபொழுது வைகரை. உழவர்கள் அதிகாலையிலேயே வயலுக்கு செல்ல ஆயத்தமாகும் அந்த பொழுதே வைகரை எனப்படும். நெய்தல் நிலத்தின் சிறுபொழுது எது? நெய்தல் நிலத்தின் சிறுபொழுது ஏற்பாடு. சூரியன் மறைய தொடங்கும் முன் கடற்கரையில் நிலவும் நேரத்திற்கு ஏற்பாடு என்று பெயர். இதுல எல் அப்படின்னா ஏற்பாடு எப்படி பிரிப்போம்? எல் கூட்டல் பாடு அப்படின்னு சொல்லி பிரிப்போம். எல் அப்படின்னா சூரியன், பாடு அப்படின்னா மறைய நேரம். அப்ப சூரியன் மறையும் நேரத்தை தான் ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க. பாலை நிலத்தின் சிறுபொழுது எது? பாலை நிலத்தின் சிறுபொழுது நண்பகல். மணல் பரப்பில் வெயில் தகிக்கும் உச்சி மதிய நேரமே பாலை நிலத்துக்கு உரிய சிறுபொழுது ஆகும். மணல் பரப்பில் வெயில் தகிக்கும் உச்சி மதிய நேரமே பாலை நிலத்துக்குரிய சிறுபொழுது. மருத நில மக்களின் முதன்மை உணவு என்ன? செந்நெல், வெண்ணெல். செந்நெல் மற்றும் வெண்ணெல். நீர்வளம் மிக்க வயல்களில் விளையும் உயர்ந்த ரக நெல் வகைகள் மருத நில மக்களின் முக்கிய உணவாகும். செந்நிற மண் அதிகம் காணப்படும் முல்லை நிலத்துக்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் என்ன? செந்நிற மண் அதிகம் காணப்படும் முல்லை நிலத்திற்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் செம்புலம். செந்நிறமான மண் படலத்தை கொண்டுள்ள காடு சார்ந்த நிலத்தை செம்புலம் என்று இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. செந்நிறமான மண் படலத்தை கொண்டுள்ள காடு சார்ந்த நிலத்தை செம்புலம் என்று இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. குறிஞ்சியும் முல்லையும் முறை தவறி திரிந்தால் பாலையாக மாறும் என்று குறிப்பிடும் நூல் எது? குறிஞ்சியும் முல்லையும் முறை தவறி திரிந்தால் பாலையாக மாறும் என்று குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம். மழையின்றி வறட்சி ஏற்படும் போது வளமான குறிஞ்சியும் முல்லையும் தனது இயல்பை
இழந்து பாலை நிலமாக தோன்றும் என இளங்கோவடிகள் விளக்குகிறார். அப்ப குறிஞ்சியும் முல்லையும் முறை தவறி திரிந்தால் பாலையாக மாறும் அப்படின்னு சொன்ன நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை எழுதினது இளங்கோவடிகள். இவர் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். மருதநில மக்கள் ஆற்றுப்படுகை மற்றும் குளங்களில் பிடித்த மீன் வகை எது? மருதநில மக்கள் ஆற்றுப்படுகை மற்றும் குளங்களில் பிடித்த மீன் நன்னீர் மீன். ஆறுகள், குளங்கள் மற்றும் ஏரிகளில் கிடைக்கும் நன்னீர் மீன்களை பிடிப்பது மருதநில மக்களின் ஒரு முக்கிய தொழில் ஆகும். குறிஞ்சி நில தலைவர்களை அவர்களின் பண்புகளுக்கு ஏற்ப எவ்வாறு அழைப்பார்கள்? குறிஞ்சி நில தலைவர்களை அவர்களின் பண்புகளுக்கு ஏற்ப வெற்பன், சிலம்பன், பொறுப்பன். வெற்பன், சிலம்பன், பொறுப்பன். மலை நிலத்தின் தலைவர்களை அவர்களின் ஆளுமை மற்றும் மலை பண்புகளுக்கு ஏற்ப இவ்வாறு பல பெயர்களில் அழைப்பர். முல்லை மற்றும் மருதநில தலைவர்களை குறிக்கும் சரியான பெயர்கள். முல்லை மற்றும் மருதநில தலைவர்கள்: அண்ணல் முல்லை, ஊரன் மருதம். முல்லை நிலத்தை முல்லை நில மக்கள் தலைவர்களை பாத்தீங்கன்னா அண்ணல்னு சொல்லுவாங்க. மருதநில தலைவர் பாத்தீங்கன்னா ஊரன். முல்லை நில தலைவர்களை அண்ணல் அல்லது தோன்றல் என்றும், மருதநில தலைவர்களை ஊரன் அல்லது மகிழ்நன் என்றும் அழைப்பார்கள். முல்லை நில தலைவர்களை அண்ணல் அல்லது தோன்றல் என்றும், மருதநில தலைவர்களை ஊரன் அல்லது மகிழ்நன் என்றும் அழைப்பார்கள். நெய்தல் மற்றும் பாலை நில தலைவர்களின் பெயர்கள்: நெய்தல் சேர்ப்பன், பாலை எயினன். சேர்ப்பன் என்பது கடற்கரை தலைவனையும், எயினன் என்பது பாலை நில தலைவனையும் குறிக்கும். சேர்ப்பன் என்பது கடற்கரை தலைவனையும், எயினன் என்பது பாலை நில தலைவனையும் குறிக்கும். இதில் மீளி என்பது பாலை நில வீரரை குறிக்கும். இதில் மீளி என்பது பாலை நில வீரரை குறிக்கும். ஒரு ஆண்டின் 6 பெரும் பிரிவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஒரு ஆண்டின் 6 பெரும் பிரிவுகள் பெரும்பொழுது என அழைக்கப்படுகின்றன. கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேனில் மற்றும் முதுவேனில் என ஒரு ஆண்டினை 6ஆக பிரிப்பதே பெரும்பொழுது ஆகும். கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேனில் மற்றும் முதுவேனில் என ஒரு ஆண்டினை 6ஆக பிரிப்பதே பெரும்பொழுது ஆகும். ஒரு நாளின் 6 உட்பிரிவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஒரு நாளின் 6 உட்பிரிவுகள் சிறு பொழுது என அழைக்கப்படுகின்றன. வைகறை முதல் யாமம் வரை ஒரு நாளின் 24 மணி நேரத்தை 6ஆக பிரிப்பதே சிறுபொழுது ஆகும். வைகறை முதல் யாமம் வரை ஒரு நாளின் 24 மணி நேரத்தை 6ஆக பிரிப்பதே சிறுபொழுது. ஐப்பசி முதல் தை வரையிலான மாதங்களுக்கு உரிய காலங்கள் எவை? ஐப்பசி முதல் தை வரையிலான மாதங்களுக்கு உரிய காலம் குளிர் மற்றும் முன்பனி காலம். ஐப்பசி, கார்த்திகை மாதங்கள் குளிர்காலத்திற்கும், மார்கழி, தை மாதங்கள் முன்பனி காலத்திற்கும் உரியவை. இவை குறிஞ்சி நிலத்துக்கு உரியது. ஒரு ஆண்டின் 6 பெரும் பொழுதுகளும் எந்த நிலங்களுக்கு பொதுவாக பொருந்தும்? ஒரு ஆண்டின் 6 பெரும் பொழுதுகளும் எந்த நிலங்களுக்கு பொதுவாக பொருந்தும்னா மருதம் மற்றும் நெய்தல். வயல் மற்றும் கடல் நிலங்கள் எப்போதும் நீர்வளம் குறையாமல் செழுமையாக இருப்பதால் ஒரு ஆண்டின் 6 காலங்களும் இவற்றிற்கு பொருந்தும். முல்லை நில மக்கள் காடுகளில் இயற்கையாக விளைவித்த மற்றொரு தானியம் எது? முல்லை நில மக்கள் காடுகளில் இயற்கையாக விளைவித்த மற்றொரு தானியம் காட்டு நெல். வரகு மற்றும் சாமை தவிர காடுகளில் தன்னிச்சையாக விளையும் காட்டு நெல்லையும் முல்லை நில மக்கள் உணவாக பயன்படுத்தினர். வரகு மற்றும் சாமை தவிர காடுகளில் தன்னிச்சையாக விளையும் காட்டு நெல்லையும் முல்லை நில மக்கள் உணவாக பயன்படுத்தினர். மருத நிலத்தில் காணப்படும் மற்றும் ஒரு அடையாள மரம் எது? காஞ்சி மரம். மருத மரத்துடன் சேர்த்து ஆற்று ஓரங்களில் பூத்து குலுங்கும் காஞ்சி மரம் மருத நிலத்தின் முக்கிய அடையாளம் ஆகும். மருத மரத்துடன் சேர்த்து ஆற்று ஓரங்களில் பூத்து குலுங்கும் காஞ்சி மரம் மருத நிலத்தின் முக்கிய அடையாளம் ஆகும். ஆவணி மற்றும் புரட்டாசி மாதங்களை உள்ளடக்கிய கார்காலம் எந்த நிலத்திற்கு உரியது? ஆவணி மற்றும் புரட்டாசி மாதங்களை உள்ளடக்கிய கார்காலம் முல்லை நிலத்திற்கு உரியது. வானம் மேகமூட்டத்துடன் மழை பெய்யும் காலமே கார்காலம் ஆகும். வானம் மேகமூட்டத்துடன் மழை பெய்யும் காலமே கார்காலம் ஆகும். இது காடு சார்ந்த முல்லை நிலத்திற்கு உரியது.
சித்திரை மற்றும் வைகாசி மாதங்களுக்கு உரிய காலம் எது? சித்திரை மற்றும் வைகாசி மாதங்களுக்கு உரிய காலம் இளவேநீர் காலம். வெயிலின் தொடக்க காலமான சித்திரை வைகாசி மாதங்கள் பாலை நிலத்துக்கு உரிய இளவேநீர் காலம் ஆகும். குறிஞ்சி நில மலைகளில் காணப்படும் நறுமணமிக்க மரம் எது? குறிஞ்சி நில மலைகளில் காணப்படும் நறுமணமிக்க மரம் சந்தன மரம். சந்தனம் மற்றும் அகில் போன்ற வாசனை மிகுந்த மரங்கள் குறிஞ்சி நில காடுகளின் பொக்கிஷங்கள் ஆகும். சந்தனம் மற்றும் அகில் போன்ற வாசனை மிகுந்த மரங்கள் குறிஞ்சி நில காடுகளின் பொக்கிஷங்கள் ஆகும். ஒரு நாளின் 6 சிறு பொழுதுகளில் காலை 6 முதல் 10 மணி வரை உள்ள நேரம் எது? ஒரு நாளின் 6 சிறு பொழுதுகளில் காலை 6 மணி முதல் 10 மணி வரை உள்ள நேரம் காலை. விடியலுக்கு பிறகு பகல் தொடங்கும் முதல் 4 மணி நேரமே காலை பொழுது. விடியலுக்கு பிறகு பகல் தொடங்கும் முதல் 4 மணி நேரமே காலை பொழுது. மருதநில மக்கள் விவசாயம் தவிர செய்த மற்றும் ஒரு துணை தொழில் எது? மருதநில மக்கள் விவசாயம் தவிர செய்த மற்றும் ஒரு துணை தொழில் நன்னீர் மீன் பிடித்தல். ஆற்றங்கரை மற்றும் நீர்நிலைகளில் கிடைக்கும் நன்னீர் மீன்களை பிடிப்பது இவர்களின் முக்கிய துணை தொழில் ஆகும். விவசாயம் இவர்களின் முதன்மை தொழிலாக இருந்தது. விவசாயம் இவர்களது முதன்மை தொழிலாக இருந்தது. இதோட பாத்தீங்க அப்படின்னா இந்த லெசன்ல ஐவகை நிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 60 வினாக்கள் வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பார்க்க ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அதனால தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. இதனுடைய PDF வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, எப்படி வாங்கிக்கலாம்னு சொல்லுவாங்க. இதனுடைய ஷார்ட்கட் வீடியோ வந்து நான் குரூப்ல ஷேர் பண்றேன், அதையும் ஃபாலோ பண்ணி அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த லெசன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதே போல அடுத்த பாடத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.